மைண்டில் எப்பயுமே நிறையா தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு விஷயத்த செய்யவே முடியல அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்த ஒரு கதை ஒன்று. என்னன்னா, ஒரு புத்தா கிட்ட வந்து ஒரு குரங்கு போய் கேட்குதான், நானும் புத்தாவாகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புத்தா சொன்னாராம், குரங்குத்தனமான எந்த ஒரு விஷயமுமே வந்து புத்த நிலை அடைய முடியாது அப்படின்னு. அதுக்கு இந்த குரங்கு சொல்லியிருக்கு, நான் சாதாரண குரங்குல, நான் ரொம்ப ஸ்பெஷலான குரங்கு, நான் நினைச்சேன்னா அந்த உலகத்தோட எல்லை வரைக்கும் என்னால் தாவி தாவி போக முடியும் அப்படின்னோடனே புத்தா சொல்லியிருக்காரு, சரி வா வந்து என் கையில உட்காரு அப்படின்னு. அந்த குரங்கு உட்காந்துருக்கு. இப்ப இங்கேருந்து உலகத்தோட எல்லைக்கு நீ போயிட்டு திருப்பி வா அப்படின்னு இருக்காரு. இந்த குரங்கும் பாத்தீங்கன்னா தாவி 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 போகுது. பல வருஷம் ஆகுது. பல வருஷமா உலகத்தோட எல்லைக்கு போகுது. போய் நின்றுட்டு அந்த இடத்துல வந்து டெரிட்டரி மார்க் பண்ணணுமே, நம்ம வந்ததுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அது யூரின் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. திருப்பி பல வருஷமா தாவி 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 வருது. வந்துட்டு புத்தா கிட்ட சொல்லுது, பாருங்க புத்தா, நான் வந்துட்டேன் இப்போ கரெக்டா, நான் வந்து நீங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை மார்க் கூட பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க வேணா போய் பாருங்க அப்படின்னு. அதுக்கு புத்தா வந்து கொஞ்சம் கண்ணை நல்லா திறந்து கீழே பாரு அப்படின்னு இருக்காரு. பார்த்தா புத்தாவோட கையில உட்காந்துருக்கு. புத்தாவோட கை வந்து ஈரமா இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அதே இடத்துல நின்றுக்கிட்டு மனசுல வந்து ஃபியூச்சர்ல நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணலாம்ல, இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு பல தாட்ஸ் வந்து வெளில ஆக்ஷனே எடுக்க விடாம எண்ணமாவே வந்து என்ன குவியலுள்ளேயே வாழ்க்கையை வாழ்ந்த நாட்கள்லாம் நிறைய உண்டு. அப்ப இந்த ஒரு விஷயம் புரியும் போதுதான் அந்த எண்ணத்துல வாழாம ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இந்த மொமெண்ட்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோமோ, ஸோ அப்போ வந்து மைண்ட் பீஸ்ஃபுல் ஆயிடுது. வெளில வந்து நம்ம செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடறோம். ஸோ அப்போ வெளில நம்ம என்ன செய்யறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக தான் உள்ள வந்து அந்த பீஸ் நிறைய நேரங்களில் நமக்கு வருது. ஸோ இப்போ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிலீவ் பண்றோம். தேங்க்யூ.